வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி நம்ம விஜய் டிவியோட ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராண்ட் லான்ச்சு என்னமோ சொல்கிறாங்க. இப்போ தான் October 6 வந்து நம்மளோட பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ப்ரொமோ பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆவரேஜுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹைப்பே இல்லை. பிக் பாஸோட ஹைப் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் கமல் சார் வரும்போதெல்லாம். இப்போ ஏன் இந்த மாதிரி விஜய் டிவி இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே வந்த ப்ரொமோவையே கட் பண்ணி கட்டிங்க ஒட்டிங்க அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு மாடரேட்டாக ஒரு சின்ன ஒரு ப்ரொமோ ஏதோ கொடுத்தாவணுமே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, அதை விடுங்களாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மணிமேகலை பிரியங்காவோட இது டாக் போயிட்டுருக்குது இப்போ சோஷியல் மீடியாவில். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பிரதீப் ஆண்டனியோட ரீஎன்ட்ரி பிக் பாஸ்க்குள்ளே இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட லைக்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ப்ரோமோ பற்றி நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம். அதை பற்றி தான் இதை பற்றி ரொம்ப பேசுகிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட விஷயங்கள். அது வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஈகோ கிளாஷ்னால் வர சின்ன சண்டை. ஒரு அக்கா தங்கச்சியோ இல்லை இவ்வளோ நாள் ஒன்றா இருந்தாங்க, இப்போ ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ், அதை ஊதி பெருசாக்கி அதை நம்ம பேச தேவையில்லை. ஒருத்தருக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட்டு, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட்டு. இது ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிற அளவுக்கு அதில் எதுவுமே இல்லைங்க. பார்க்க போனீங்கன்னா இல்லை ஆக்சுவலி ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்து பேசுகிறோன்னா, இந்த விஜய் டிவியில் அவ்வளோ அழகாக போடுவாங்க அந்த ப்ரோமோ. எப்படி இருக்கணும், அது ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு ஆயிடுச்சு. அதனால தான் இந்த டாக் போகிறதுனால ஒருவேளை இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டாங்களா, அதனால தான் இந்த பிரியங்கா மேட்டர். ஆமாம், அதனால தான் நம்ம கூட அவங்கள பற்றி பேசுகிறோம். ஏன்னா நம்ம வந்து பிக் பாஸ் பற்றி தான் ரிவ்யூ பண்ணுறது தான் நம்மளோட முதல் வேலையே. இது ஏன் இது மாதிரி விஜய் டிவிக்கு வந்து அவங்களோட விஷயங்களை இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு அதை பற்றின இதுவே தான் போயிட்டுருக்கு. பிக் பாஸ்ன்னு பற்றின எந்த விஷயமே வந்து இல்லைன்னா போன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இருக்கும் போதெல்லாம் என்ன ஒரு வெயிட். ஆமாம், ஒவ்வொரு ப்ரொமோக்கும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம. இதில் பரவாயில்ல, செகண்ட் ப்ரொமோ அந்த ஐலோகோக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்து ரொம்ப சூப்பராக காமிட்டாங்க, நல்லா இருந்தது. அதுக்குள்ளே இந்த ப்ரொமோ பார்த்திங்கன்னா டம்மி பண்ண மாதிரி இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிரதீப் ஆண்டனியோட ரீஎன்ட்ரி இருக்கா இல்லையா. ஒரு சிலர் சொல்கிறாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை அவர் வரமாட்டார் அப்படின்றாங்க. வந்தாலும் ரொம்ப ஹாப்பி தான், வரலனாலும் அதை விட ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அவர் வெளியில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் அவர் அந்த என்ன சொல்கிறது, கப்பு மெடல் எல்லாமே வாங்கின, அவார்டு வாங்கின ஒரு இதுவில் தான் அவர் வெளியில் வந்தார். முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் அவர் உள்ளே வந்தார்னா, விஜய் ஐ மீன் நம்ம பிரதீப் ஆண்டனி உள்ளே வந்தார்னா கொஞ்சம் யோசிச்சுப்பார். பிரதீப் ஆண்டனி உள்ளே, கமலஹாசன் சார் வெளியவே. ஆமாம், ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு தான் பிரதீப் ஆண்டனியை வந்து அவர் வெளியில் அனுப்புனாங்க. அவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்து. இப்போது அப்படி சொன்ன கமல் சார் வெளியில் இருக்கார். மக்கள் மனசெல்லாம் வென்று நான் அப்படி இல்லைடா, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்தால் உள்ளே வந்தால் ஒரு ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குன்றத. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சாரை பற்றி கொஞ்சம் பேசியே ஆகணும். ஏன்னா அவரையும் அந்த மக்கள் எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நல்ல மீடியா பர்சன் எல்லாமே பேசுகிறாங்க, அவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டார். ஏன்னா அவர் கோவப்பட மாட்டார், தப்பாக சொல்லலை, அவருக்கு வந்து கோவப்பட மாட்டார். அவர் மிரட்டினா நாங்களே பயப்பட மாட்டோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது, உண்மைதான் அது. ஏன்னா அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக ஒரு என்ன சொல்ல, ஒரு அன்பான வழி அப்படி பேசி தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் எல்லாருமே எல்லா நேரத்துலையும் அப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும், நமக்கு தெரியல. இப்போ அதுக்கான மேடை இப்போ இது கிடச்சிருக்கு இல்லையா, அதனால் பார்ப்போம். ஆமாம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வர நிறைய சீனியர் பர்சன்ஸ்லாம் வராங்க. ஸோ செந்தில் சார்லாம் வராருன்றதுலாம் போயிட்டுருக்கு. ஸோ அவரும் ஒரு இதுக்கான ப்ரிப்ரேஷனில் அவரும் இறங்கி இருந்திருப்பார். ஸோ ஏன்னா போன இது வந்து எப்படி பிக் பாஸ் 7 வந்து எவ்வளவு ஒரு வைரலாக போச்சுன்றது அவர் பார்த்துட்டு தான் வந்திருப்பார். இது எப்படி இங்கே ஒரு ஜட்ஜாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது ஒன்றும் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு குக்கிங் ஷோவில் ஏற்கனவே அவர் இருந்திருக்காரு. அந்த குக்கிங் ஷோவில் சார் வந்து யாரையுமே வந்து ரொம்ப ஹார்ஷாக யாரையுமே ஒன்றுமே பேசலை அப்படின்ற ஒரு டாக்லாம் போயிருந்தது. அது ஒரு பாடமாகவே இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து
அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவார். ஸோ பார்ப்போம். சார் நல்லாவே அதாவது என்ன சொல்கிறது, அவருக்கான ஒரு அந்த இப்போ இந்த பிக் பாஸ்ன்ற மேடை கிடச்சி அதை அழகாக அவர் பயன்படுத்தி அழகாக ஹேண்டில் பண்ணுவாருன்னு தான் நமக்கு தோணுது. வந்திருக்கிறவங்களும் அந்த உள்ளே இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸும் இவருக்கு அதுக்கான மரியாதையும் கொடுப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா கமல் சாரியே வந்து பயங்கரமாக ஒரு மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. பிக் பாஸே யோ என்ன நைனா ஒரு மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. இதே சாண்டி மாஸ்டர்லாம் உள்ளே இருக்கும்போது அவர் பேசின விதம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ ஆமாம், குருஜி அது மாதிரிலாம் பேசினது. ஸோ இப்போ இவங்க கிட்ட எப்படி இருக்க போகிறாங்க, இப்போ இந்த பிக் பாஸையும் ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த கண்டஸ்டண்ட்டில் வர சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க. எல்லாருமே மீடியா பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் வாங்க. பிக் பாஸை பற்றி ரிவ்யூ பண்ணால் ரவீந்தர் சார்லாம் உள்ளே வராரு, பார்த்திபன் சார் வராருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் இவர் எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி இந்த ஷோவை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நல்லா வைப்பாக நல்லா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி எப்படி கொண்டு வர போகிறாரு, தவறு செய்கிறவங்கள எப்படி கண்டிக்க போகிறாரு, ரெட் கார்டு எப்படி கொடுக்க போகிறாருன்றதையும் நம்ம அவரோட இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகமொத்த மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.